சைனால தியான்ஷேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து செகண்ட் பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஈஃபில் டவரும் அந்த டவரை சுற்றி இருக்கக்கூடிய 31 கிலோமீட்டர் பரப்பளவை வந்து அப்படியே பாரிஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ணி அந்த இடத்தையே வந்து கம்ப்ளீட்டாக செகண்ட் பாரிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடத்த வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், கண்டிப்பாக அப்படி ஒரு இடம் இருக்குது. அது சைனால தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து உண்மையான ஈஃபில் டவர் மாதிரியே ஒரு சின்ன ஈஃபில் டவரும் அதை கம்பேர் பண்ணோம்னா ஒரிஜினல் ஈஃபில் டவரை விட இது வந்து 3ல் 1 பங்கு உயர்ந்த இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு ஈஃபில் டவர் இருக்குது. அதே மாதிரி அதை சுற்றியும் வந்து பார்க்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே வந்து நிறைய பாரிஸில் இருக்கிற மாதிரியே கட்டிடங்கள், அங்கே இருக்கிற மாதிரியே சிலைகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து அதிகமான செலவுகள் பண்ணி அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 90ஸ்ல வந்து இந்த இடத்த வந்து ஒரு பேய் நகரம் அப்படின்னே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா 31 கிலோமீட்டருக்கு அளவு உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு 20லிருந்து 50 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மக்கள் தொகை இருந்திருக்குது. மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களை வந்து மக்கள்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல வேலை செஞ்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து எண்ணிக்கையில் ஆட்களே இருந்திருக்காங்க. அதனால இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி நம்ம சும்மா வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த வந்து செகண்ட் பாரிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி டெவலப் பண்ண தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் வந்து அதிக அளவில் விசிட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சைனாவில் இருக்கக்கூடிய மற்ற டூரிஸ்ட் பிளேஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்து கம்மியான அளவு தான் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஆட்கள் அந்த இடத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஒரிஜினல் பாரிஸுக்கும் இங்கேயும் போக விசிட்டர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா சைனாவில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் உண்மையான பாரிஸுக்கே வந்து அதிக அளவில் டூரிஸ்ட்டாக விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்கே நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால செகண்ட் பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துக்கு அதிகமான சீனர்கள் வந்து விசிட் பண்ணலை, டூரிஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்கல. அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருந்தாலும் அந்த கம்பெனி விட்டு கொடுக்கறதா இல்லை. இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்த வந்து இன்னும் பெரிய அளவில் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் பாரிஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ரிலேட்டட் வீடியோஸ்லையும் நான் கொடுக்குறேன்.